அதிகாரத்தை பற்றி தெரியாத ஓரிரு தாவீக எம்எல்ஏக்கள் செய்யும் செயல்களை முதலமைச்சர் விஜய் கண்டிக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் திட்டத்தை தமிழகத்தில் திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய வைகோ, இந்த திட்டத்தை எதிர்த்தே ஆக வேண்டும் என்று கூறினார். மேலும் மத்திய அரசின் நிர்பந்தத்திற்கு பணிந்தால் மீண்டும் ஒரு மொழிப்போர் உருவாகும் என எச்சரித்தார். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஆளுநர் ஏற்பாடு செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த வந்தே மாதரத்தை தான் கொண்டு வந்து திணிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசாக ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலே இந்த மாதிரியான வந்தே மாதரத்தை கொண்டு வருகிற பாடுகிற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை, எந்த காரணத்தை முன்னிட்டு அதை அனுமதிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் ஏற்பாடு செய்கிறார் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை, அதனால் அப்படி செய்திருக்கிறார். அரசு, தமிழக அரசு செய்கிற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சம்பவம் வரக்கூடாது என்பதை போன தடவை இந்த கேள்வி வந்தபோதும் சொன்னேன். இப்பொழுதும் அதே பதிலைத்தான் நான் சொல்லுகிறேன்.